யாழ்ப்பாணத்தில் உள்ள பள்ளிவாசலுக்குள் தொழுகையின் போது வாளோடு இளைஞனை துரத்தி சென்ற நபரால் அதிர்ச்சி. கொழும்பில் சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதி, இளைஞனோடு 6 பெண்கள் வசமாக சிக்கினர். நாட்டின் சில இடங்களில் மின் தடை. யாழ்ப்பாணத்துக்கு போதைப் பொருளை கடத்திய கொழும்பு தம்பதி அதிரடி கைது. எரிபொருள் விலை உயர்ந்தது, அதிகரிக்கப் போகும் பேருந்து கட்டணம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கையிருப்பு தொடர்பில் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டில் இடம்பெற்ற விபத்துகளில் இளைஞர் உட்பட 3 மரணம். பல வருடங்களாக மோசமான செயலில் ஈடுபட்டு வந்த பெண் சற்று முன் அதிரடி கைது. செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். யாழ்ப்பாணம் பள்ளிவாசல் ஒன்றில் தொழுகை நடந்தபோது வாளை கொண்டு ஒருவரை துரத்தி சென்ற நபரால் பரபரப்பு உண்டாகியுள்ளது. நேற்று இரவு யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் சந்தியில் இருந்து வட்டுக்கோட்டை போகும் வீதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் தொழுகை இடம்பெற்ற போது வாளை வைத்திருந்த நபர் ஒருவர் இன்னொரு இளைஞரை துரத்தி கொண்டு சென்ற நேரம் குறித்த இளைஞன் பள்ளிவாசலுக்குள் புகுந்து அங்கிருந்து மதிலில் ஏறி தப்பி சென்றுள்ளார். இந்த நேரம் பள்ளிவாசலில் இருந்த இளைஞர்களால் வாளுடன் வந்த சந்தேக நபர் மடக்கி பிடிக்கப்பட்டு வாள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு வாளினை கொண்டு வந்த குறித்த சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு இது குறித்து தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த யாழ் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். சீதுவை போலீஸ் பிரிவின் நீர்கொழும்பு வீதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதி சுற்றி வளைக்கப்பட்டு சந்தேக நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று திங்கட்கிழமை மாலை சீதுவை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வந்துள்ளதை அடுத்து இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் விடுதிக்கு சென்றபோது மொத்தம் 7 பேர் வசமாக சிக்கியுள்ளனர். விபச்சார விடுதியை நிர்வகித்த குற்றச்சாட்டில் ஒரு ஆணும், விபச்சாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 6 பெண்களும் அங்கு வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆண் 23 வயதுடைய ஊரகஸ் மங்கஹிந்திய பகுதியை சேர்ந்தவர் என்பதோடு கைது செய்யப்பட்ட பெண்கள் 25 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் இவர்கள் கடுவலை, கம்பகா, நீர்கொழும்பு, பதலங்கல மற்றும் மாத்தலை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு 9 மற்றும் கொழும்பு 14 கம்பகாவின் சில இடங்களிலும் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான மின்சார தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டத்தாலேயே குறித்த மின் தடைகளை வழமைக்கு கொண்டு வருவதற்கு காலதாமதம் ஏற்படக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை இலங்கை மின்சார சபையை மறுசீரமைத்த பின் நிறுவப்பட்ட புதிய நிறுவனங்களுக்கு ஊழியர்களை இணைக்கும் போது முறையான நியமன கடிதங்களை வழங்காமை உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதோடு குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை 24 மணி நேரம் தொடரும் என இலங்கை மின்சார தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தொடரப்போவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல அபேசிங்க தெரிவித்துள்ளார். மின்சார சபையை ரத்து செய்து புதிய நிறுவனங்களின் கீழ் கொண்டு வருவதன் ஊடாக ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளில் எந்தவொரு சிக்கலும் உண்டாகாது என இலங்கை மின்சார சபை மாற்றத்திற்கான பணிக்குழுவின் தலைவர் புபுது நிரோசன மேலும் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்துக்கு கொழும்பிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்த ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த சந்தேக நபர்களை வழிமறித்து சோதனையிட்ட நேரம் பெருமளவிலான போதைப் பொருள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. 5 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 630 போதை மாத்திரைகள் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். மத்திய கிழக்கின் பதற்றமான சூழலுக்கு மத்தியிலும் இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா என்ற அச்சத்தில் இலங்கை மக்கள் உள்ள நிலையில் அடுத்த 1.5 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கையிருப்பில் இருப்பதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரிசி, கோதுமை மா, பருப்பு, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டு கையிருப்பில் உள்ளதாகவும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து வெங்காயம், பருப்பு வகைகள், டின் மீன் மற்றும் வாசனை திரவியங்கள் வளமையான விநியோக பாதைகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடல்வழி விநியோக பாதைகளில் பாரிய இடையூறுகள் இதுவரை ஏற்படவில்லை என கூறிய பிரதி அமைச்சர் சில கப்பல்கள் வருகை தருவதில் 1 அல்லது 2 நாட்கள் தாமதம் ஏற்படக்கூடும் என ஜனாதிபதி அண்மையில் எச்சரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்புகள் பாதுகாப்பாக உள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டாலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது.
பொருட்களின் விலைகள் உள்ளூர் சந்தையில் ஏற்கனவே 5% முதல் 10% வரை அதிகரித்துள்ளது. கப்பல் கட்டண அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி ஆகியவையே குறித்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீண்ட காலத்துக்கு மத்திய கிழக்கு போர் தொடருமானால் அதன் பாதிப்புகள் சர்வதேச சரக்கு போக்குவரத்து வலையமைப்பின் ஊடாக இலங்கையின் உணவு இறக்குமதியை நேரடியாக பாதிக்கக்கூடும் என்றும் அதுவரை தற்போதைய கையிருப்பு போதுமானது எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கையில் எரிபொருட்களின் விலை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உத்தியோகபூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 293 ரூபாவாக இருந்த 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 24 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு அதன் புதிய விலை 314 ரூபாவாகும். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம். 340 ரூபாவாக இருந்த ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு அதன் புதிய விலை 365 ரூபாவாகும். 281 ரூபாவாக இருந்த ஓட்டோ டீசல் லீட்டரின் விலை 22 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 303 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 1 லிட்டர் விலை 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு அதன் புதிய விலை 195 ரூபாவாகும். அதே நேரம் IOC நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் மேற்கொண்ட விலை திருத்தத்துக்கு சமாந்தரமாக தமது விலைகளை திருத்தம் செய்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு தொடர்பில் இது ஒரு சிறிய தியாகம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ருத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்தவுடன் எரிபொருள் விலை மீண்டும் வேகமாக வீழ்ச்சியடையும் என்றும் உலக அமைதிக்காக நாம் செய்யும் ஒரு சிறிய நிதி தியாகம் தான் இது என்றும் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் முட்டாள்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலை உயர்வால் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க வேண்டும் என்று தனியார் பேருந்து சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலன் மிராண்டா தெரிவித்துள்ளார். கொழும்பு நவகமுவ ரணால வீதியில் கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 34 வயதுடைய இளைஞர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு நோக்கி பயணித்த பஸ்ஸோடு எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதிலேயே நேற்று குறித்த விபத்து பதிவாகியுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி உடனடியாக அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு நவகமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கேகாலை பகுதியை சேர்ந்த 34 வயதுடையவரே உயிரிழந்துள்ளார். விபத்தோடு தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி நவகமுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பாணந்துறை மொரட்டுவை புதிய வீதியில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் பாதசாரியொருவர் பலத்த காயமடைந்து உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் வீதியை கடக்க முயன்ற போது அந்த வழியாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மோதியுள்ளது. கொரளவெல்ல பகுதியை சேர்ந்த 50 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடகப்பிட்டிய சந்தியில் இடம்பெற்ற மற்றொரு வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் ராகம பகுதியை சேர்ந்த 44 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். நபர் தனது மோட்டார் சைக்கிளில் குடகப்பிட்டிய சந்தியூடாக பயணித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் வந்த பாரவூர்தி கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிளோடு மோதியுள்ளது. ஹெட்டனில் பல வருடங்களாக போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த பெண்ணொருவர் ஹெட்டன் போலீஸ் பிரிவின் விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின் இன்று மீண்டும் ஹெட்டன் மாவட்ட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபர் கல்கேசை பகுதியை சேர்ந்த 58 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இந்த மாதம் 23ஆம் தேதி வரை பெண்ணை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் நீண்ட காலமாக கல்கிசையில் இருந்து ஹெட்டன் பகுதிக்கு வந்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக ஹெட்டன் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கொழும்பில் இருந்து ஹெட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் போதைப்பொருளுடன் வந்து கொண்டிருந்த நேரம் ஹெட்டன் மல்லியப்பு சந்தையில் வைத்து 11,850 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் இன்றைய வானிலை நிலவரம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் இன்று சிறிதளவில் மழை பெய்யலாம் என்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறண்ட வானிலை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதோடு சில பகுதிகளில் அதிகாலையில் கடும் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.